மீண்டும் ஒரு இரண்டாம் இடம் வா ரா ஹரிஹரசுதன், நகராட்சி நடுநிலைப்பள்ளி கொளிஞ்சிவாடி, 4ஆம் வகுப்பு. 3ஆம் இடம் பெற்ற மாணவி அகரம் பப்ளிக் பள்ளியின் மாணவி KS தொழிற்நிலா, 2ஆம் வகுப்பு. மாணவர்கள் மேடைக்கு அருகில் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆறுதல் பரிசு பெறும் 1 முதல் 5ஆம் வகுப்பு மாணவர்களின் பெயர்கள் வாசிக்கப்படுகின்றன. மேடைக்கு அருகில் வந்து நிற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முதல் வகுப்பு ஆரூரன் விவேகம் மெட்ரிக் பள்ளி தாராபுரம். தன்யஸ்ரீ முதல் வகுப்பு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி நஞ்சியம்பாளையம். ஜோகனா முதல் வகுப்பு 7th டே பள்ளி தாராபுரம். சே மகிழ் இனியமதி 2ஆம் வகுப்பு அரோபிந்தோ CBSE மேல்நிலைப்பள்ளி. உடன் பெற்றோர்களும் தங்கள் குழந்தைகளை அழைத்து வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். மாணவர்கள் பரிசு பெறும்போது கைதட்டி உற்சாகப்படுத்துங்கள் அன்பர்களே. ஏனென்றால் 99% உழைப்பு இருந்தாலும் 1% ஊக்கப்படுத்துதல் இருந்தால்தான் எந்த செயலானாலும் வெற்றி பெறும் என்பது கவிஞர் கவிதாசன் அவர்களுடைய வைரவரிகள். அன்பர்களே, மாணவ செல்வங்கள் பரிசு பெறும்போது பாராட்டுங்கள், கைதட்டுங்கள், உற்சாகப்படுத்துங்கள். பெற்றோர்களும் உடன் வந்து பெற்றுக்கொள்ளலாம் என்று மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். மகிழ் இனியம் சுஸ்ரேயா 3ஆம் வகுப்பு நகராட்சி நடுநிலைப்பள்ளி சித்தராவுத்தன்பாளையம். மு மகிந்தவி 3ஆம் வகுப்பு பொன்னு மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி தாராபுரம். முரசகி ராணி 4ஆம் வகுப்பு நகராட்சி நடுநிலைப்பள்ளி சித்தராவுத்தன்பாளையம். ரா ஸ்ரீ ரக்ஷனா 4ஆம் வகுப்பு ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி செட்டிப்பாளையம். சா அர்ஷாத் 5ஆம் வகுப்பு ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி முஸ்லீம். ரா ஸ்ரீ அர்ஷாத் 5ஆம் வகுப்பு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி முஸ்லீம். எஸ் தர்ஷினி 5ஆம் வகுப்பு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ராமபட்டினம். கா சஞ்சனா ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி 5ஆம் வகுப்பு. எஸ் பிரபாகரன் 2ஆம் வகுப்பு நகராட்சி மேற்கு பல்ஜிவார் தொடக்கப்பள்ளி தாராபுரம். தளவாய்ப்பட்டினம் ஊராட்சி மன்ற தலைவர் திரு சந்தாகிருஷ்ணன் அவர்கள் அடுத்த 6 முதல் 8 வகுப்பு வரையான ஓவிய போட்டிக்கான பரிசுகளை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஏழாம் வகுப்பு படிக்கும் ஞான சௌந்தரி 2ஆம் பரிசு பெற்றுள்ளார். ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி காந்திஜி நகர் காலனி. 3ஆம் பரிசு சா தாமோதிரன் 7ஆம் வகுப்பு ஊராட்சி அரசு உயர்நிலைப்பள்ளி நஞ்சியம்பாளையம். சா தாமோதிரன். பா ஸ்ரீ பகவதி மற்றொரு 3ஆம் பரிசு 8ஆம் வகுப்பு மாணிக்க சுவாமி நாயுடு மேல்நிலைப்பள்ளி கோவிந்தாபுரம். ஆறுதல் பரிசு பெறும் மாணவர்கள் ஜி பீமத் பிவி 7ஆம் வகுப்பு புனித அலோசியஸ் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி. வி தவஸ்ரீ
7ஆம் வகுப்பு பொன்னு மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி. வீசா விமலரசன் 8ஆம் வகுப்பு அரசு உயர்நிலைப்பள்ளி நஞ்சியம்பாளையம். விமலரசன். மா நிக்கில் ரூபன் குமார் 6ஆம் வகுப்பு அரசு உயர்நிலைப்பள்ளி நஞ்சியம்பாளையம். பா ஜோதி ரூபா 8ஆம் வகுப்பு அரபிந்தோ மேல்நிலைப்பள்ளி. ஆரம் தீக்ஷா 6ஆம் வகுப்பு புனித அலோசியஸ் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி. அடுத்ததாக ஓவிய போட்டியில் 9, 10 வகுப்புகளுக்கான பரிசுகளை வழங்க பேராசிரியர் அரங்கசாமி ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தற்போது பெயர்கள் வாசிக்கப்படுகின்றன. தா சஞ்சய்குமார் முதலிடம், விவேகம் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தாராபுரம். 2ஆம் இடம் மு தஸ்மிகா புனித அலோசியஸ் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி. 3ஆம் இடம் மன்னிக்கவும் மற்றொரு 2ஆம் இடம் உ சுபஸ்ரீ பொன்னு மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி. 3ஆம் இடம் நா காவியஸ்ரீ விவேகம் மேல்நிலைப்பள்ளி தாராபுரம். மற்றொரு 3ஆம் பரிசு பா சஞ்சீவ் குகன் விவேகம் பிரைம் அகாடமி தாராபுரம். ஒன்பது வகுப்பு ஓவிய போட்டியில் ஆறுதல் பரிசு பெறும் மாணவி பே கிருஷ்ணவேணி 10ஆம் வகுப்பு அரசு மேல்நிலைப்பள்ளி கொளத்துப்பாளையம். பதினொன்றாம் வகுப்பில் ஓவிய போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு மருத்துவர் ஐயா அவர்களை பரிசுகள் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். முதலிடம் பா காயத்ரி 11ஆம் வகுப்பு பொன்னு மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி. 2ஆம் பரிசு ஆர் ரினிட்டா விவேகம் பிரைம் அகாடமி பள்ளி. 3ஆம் பரிசு மு இனியா புனித அலோசியஸ் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி. மூன்று மாணவிகள் ஆறுதல் பரிசு பெறுகின்றனர். ர சண்மதி 12ஆம் வகுப்பு புனித அலோசியஸ் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி. சி அகல்யா 11ஆம் வகுப்பு பொன்னு மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி. க கீதா எம்எஸ்சி மகாராணி கலை அறிவியல் கல்லூரி. அடுத்ததாக கட்டுரை போட்டிக்கான பரிசு வழங்குமாறு நிதிக்குழு தலைவர் அவர்களை கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். கட்டுரை போட்டி 6 முதல் 8 வகுப்பில் ஹர்ஷிதா 8ஆம் வகுப்பு முதலிடம் பொன்னு மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி. பா பிரின்சி 8ஆம் வகுப்பு 2ஆம் இடம் விவேகம் பிரைம் அகாடமி பள்ளி. 3ஆம் இடம் ஜி பிரவந்திகா பொன்னு மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி. ஆறுதல் பரிசு பெறுபவர்கள் மு தாரணி 7ஆம் வகுப்பு பொன்னு மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி. பா ரக்ஷிதா 8ஆம் வகுப்பு அரபிந்தோ சிபிஎஸ்இ மேல்நிலைப்பள்ளி. வி ஷார்மி 8ஆம் வகுப்பு நகராட்சி நடுநிலைப்பள்ளி கொளிஞ்சிவாடி. ஒன்பது 10 பிரிவில் வெற்றி பெற்ற மாணவர்கள் கட்டுரை போட்டியில் க சங்கரபாண்டியன் 10ஆம் வகுப்பு முதலிடம் என்சிபி ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி.
க சங்கரபாண்டியன். இரண்டாம் இடம் பா நேகா, விவேகம் பிரைம் அகாடமி பள்ளி. மூன்றாம் இடம் ஜே ஜனனி, 10ஆம் வகுப்பு, சிஎஸ்ஐ பெண்கள் மேல்நிலைப்பள்ளி. இந்த பிரிவில் ஆறுதல் பரிசு பெறுபவர்கள் தேசே மகிஷாலினி, 10ஆம் வகுப்பு, விவேகம் பிரைம் அகாடமி பள்ளி. மா தர்ஷினி, 9ஆம் வகுப்பு, புனித அலோசியஸ் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி. தமிழ் கலைமன்ற பொருளாளர் அவர்களை பரிசுகள் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக 11, 12ஆம் வகுப்பு பிரிவில் பரிசு பெறக்கூடிய மாணவர்கள் நிறைய இருக்கின்றார்கள். என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டா முய்வில்லை, செய் நன்றி கொண்டான் மறுக்கின்ற திருவள்ளுவர் குறளுக்கு இணங்க வந்திருந்து சிறப்பித்த பெரியோர்களுக்கு நாம் நன்றி சொல்வது கடமை. அந்த நன்றி நவிழல் என்ற நிகழ்ச்சியை நிறைவு செய்து மீதியுள்ள மாணவர்களுக்கு பரிசு அளிக்கப்படும். இந்திய மாணவர் சங்கம் மாணவர்கள் வீடு வீடாக சென்று அழைப்பிதழை கொடுத்தார்கள். அவர்கள் சிரமப்பட்ட அந்த மாணவர்களுக்கு எங்கள் மூலமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பரிசளிப்பு நிகழ்வு தொடர்கின்றன. மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கான கட்டுரை போட்டிக்கான பரிசுகள் வழங்க தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்க முன்னாள் தலைவர் திரு தங்கவேல் ஐயா அவர்களை அழைக்கின்றோம். ரா கார்த்திகா, 12ஆம் வகுப்பு, முதலிடம் புனித அலோசியஸ் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி. இரண்டாம் இடம் மு ஹரிதாரணி, புனித அலோசியஸ் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி. மூன்றாம் இடம் அ சுகிதா, பொன்னு மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி. ஆறுதல் பரிசு ஜே கார்த்திக் சூர்யா, மாணிக்க சுவாமி நாயுடு மேல்நிலைப்பள்ளி, கோவிந்தாபுரம். ஜே கார்த்திக் சூர்யா, மாணிக்க சுவாமி நாயுடு மேல்நிலைப்பள்ளி, எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும். கல்லூரி மாணவர்களுக்கான கட்டுரை போட்டிக்கான பரிசுகள் வழங்க தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்க சி வித்யாஸ்ரீ, முதலிடம் சி வித்யாஸ்ரீ, பிஎஸ்சி, கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ், கோயம்புத்தூர். பி ஜனனி, இரண்டாம் இடம் மகாராணி கலை அறிவியல் கல்லூரி, பிகாம் 2ஆம் ஆண்டு. மூன்றாம் இடம் பெற்றுள்ளவர் மு தாரணி, மகாராணி கலை அறிவியல் கல்லூரி, தாராபுரம். ஆறுதல் பரிசு பிகாம் 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய சே அமியால், மகாராணி கலை அறிவியல் கல்லூரி. அதனை வழங்க சுழற்சங்கத்தை சேர்ந்த முத்துராமலிங்கம் ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். வெற்றி பெற்றோர் முதலிடம் மா ஜோ தீக்ஷா, பொன்னு மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி. மூன்றாம் இடம் விஎஸ்டி தனுஸ்ரீ, புனித அலோசியஸ் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி. மற்றுமொரு மூன்றாம் இடம் ராசா இனிகா, பொன்னு மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி. மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கான பேச்சு போட்டிகள் பரிசு வழங்கப்படுகின்றன. அதனை வழங்க வர்த்தகர் கழகத்தை சேர்ந்த சு ஞானசேகரன் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். திரு ஞானசேகரன் ஐயா. விவேகம் மேல்நிலைப்பள்ளி. இரண்டாம் இடம் இர ஜோதீஸ்வரன், 12ஆம் வகுப்பு, என்சிபி நகராட்சி மேல்நிலைப்பள்ளி. மூன்றாம் இடம் 2 பேர்களுக்கு வழங்கப்படுகிறது, 2 மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்றன. பாவா கனிகா ஸ்ரீ 11ஆம் வகுப்பு, பொன்னு மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, தாராபுரம். மற்றொரு 3ஆம் இடம் பெறும் மாணவி பா ஹர்ஷனா, 11ஆம் வகுப்பு, விவேகம் பிரைம் அகாடமி பள்ளி. ஆறுதல் பரிசு பெறுபவர்கள் ஜே மா வர்ணிகா,
11ஆம் வகுப்பு விவேகம் மேல்நிலைப்பள்ளி தாராபுரம். ஜே ஜெய சுபாஷினி 11ஆம் வகுப்பு பொன்னு மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி தாராபுரம். போட்டியில் வெற்றி பெற்ற கல்லூரி மாணவர்களுக்கான பரிசு வழங்கும் நிகழ்வு நடைபெற உள்ளன. அதனை வழங்க தனியார் பள்ளிகள் கூட்டமைப்பின் தலைவர் ஐயா திரு சுப்பிரமணியம் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். முதல் பரிசு மு சுகைலா சுல்பத் மகாராணி கலை அறிவியல் கல்லூரி தாராபுரம். 3ஆம் இடம் 2 மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்றன. அன்பானவர்களே, இதுவரை பரிசு பெற்ற மாணவ செல்வங்களுக்கு பாராட்டுகள், வழங்கிய நற்சான்றோர்களுக்கு வாழ்த்துக்கள். அன்பர்களே, செல்வத்து பயனே ஈதல் என்பார். ஆம், ரெட் கிராஸ் சார்பிலே உதவிகளை செய்ய வேண்டும் என்று கொடுத்தபோது தனியார் பள்ளிகள் கூட்டமைப்பை சார்ந்தவர்கள் 100 பை அரிசியை கொடையாக கொடுத்தார்கள். அதே போன்று இன்னும் பலர் தாராளமாய் அள்ளி கொடுத்தார்கள். இன்று தினத்தந்தியிலே செய்தி வந்துள்ளது. தாராபுரம் பகுதியிலே இருக்கின்ற மக்கள் சுமார் 3.5 லட்சம் செலவிலே 3.5 லட்சம் 5.5 டன் அரிசியை தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களுக்கு அனுப்பி வைத்தார் என்று. அதிலே எங்கள் அரசு பள்ளியை சார்ந்த மாணவர் வினித் தன் உண்டியல் மூலம் சேமித்து வைத்த 1500 ரூபாயை முழுவதுமாக கொண்டு வந்து அங்கு கொண்டு வந்துதான் எண்ணினார். அந்த மாணவருக்கு இப்பொழுது சுழற்சங்க முத்துராமலிங்கம் ஐயா அவர்கள் பரிசை வழங்கி அந்த மாணவரை பெருமைப்படுத்த. அதாவது ஒருவர் சொல்லுவார், எவ்வளவு கொடுத்தோங்கிறது முக்கியமல்ல, முழு மனசோடு இருந்ததை பூராத்தி உண்டியல்ல சேர்த்து வச்சு தன்னுடைய சிறு சேமிப்பு முழுவதையும் கொடுத்த எங்கள் அரசு பள்ளி மாணவர் சகுனிபாளையம் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி மாணவரை நாங்கள் பாராட்டுகிறோம். இந்த சிறு வயதிலேயே கொடுக்க வேண்டும் என்ற உள்ளத்தை கற்றுக் கொடுத்த பெற்றோர்களுக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் இந்த மாமன்றம் பெருமையோடும் மகிழ்வோடும் தெரிவித்துக் கொள்கிறது. சோற்றில் கை வைக்க முடியாது. ஏனென்றால் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார் என்ற வாழ்த்துறை வழங்கிய இன்றைய பரிசு பொருள் அனைத்தையும் வழங்கிய சந்தான கிருஷ்ணன் கொடையுள்ளத்தார் அவர்களுக்கு எங்களுடைய புத்தக திருவிழா விழாக்குழுவின் சார்பிலே மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். செல்வத்து பயனே ஈதல் என்பார். அந்த அருமையான ஞானதானம் அறிவை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய புத்தக திருவிழா விழாக்குழுவிற்கும் அதை பற்றி வாழ்த்துறை வழங்கிய அரங்கசாமி ஐயா அவர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். கடையனுக்கும் கடைத்தேற்றம் என்பார்கள். இவ்வளவு பணிகள் 10 நாட்களும் விழா மிகச் சிறப்பாக அமைந்ததற்கு காரணம் நம்முடைய பொதுநல அமைப்புகள். அதற்காக சிறப்பு செய்தவர்கள், பணி செய்தவர்கள், மண்டப பணியாளர்களை இப்பொழுது நம்முடைய தலைவர் அவர்கள் கௌரவிக்க இருக்கிறார்கள். ராமகிருஷ்ணன் மேலாளர் அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறது. அதைத் தொடர்ந்து சிறப்பு செய்ய அழைக்கிறோம். திருமதி திருமாத்தாள் அம்மா அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். திருமதி ஈஸ்வரி அம்மா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களுக்கு நம்முடைய சிறப்பு சொற்பொழிவாளர் ஐயா செந்தலை கௌதமன் அவர்கள் இப்பொழுது சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். பாப்பாத்தி அம்மா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. ஒருத்தர் காணாம இந்த விழாவினுடைய சிறப்பை மேலும் மெருகூட்டிய தொகுப்பாளர்கள் அவர்களுக்கு நாம் மிகவும் கடமைப்பட்டிருக்கின்றோம். அவர்களை பாராட்டி பயனாடை அணிவித்து மகிழ்கிறோம். இந்த பயனாடையை நம்முடைய சிறப்பு சொற்பொழிவாளர் ஐயா அவர்கள்
பா. ஆறுமுகம் அவர்கள், குணசேகரன் அவர்கள், சரவணகுமார் அவர்கள். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியுடைய முத்தாய்ப்பாக ஒலி அமைப்பு கொடுத்த நண்பர்கள் அனைவரும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். எனக்கு பேர் தெரியாது, எல்லாரும் வந்துருங்க. சம்பந்தப்பட்ட அனைவருமே மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். இறுதியாக ஒளிப்படம் அடித்து போட்டோகிராஃபர் அவரை போட்டோ எடுக்க அன்பர்களே, 10 நாட்களும் உலகை மறந்தோம், உணர்வை பெற்றோம், தமிழன் உணர்வை பெற்றோம். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்ற தமிழ் உணர்வை பல்வேறு தமிழ் சான்றோர்கள் மூலமாக பெற்றோம். அதற்கு காரணம் பொதுநல அமைப்புகள், அத்துணை தலைவர், செயலர், பொருளர், இதற்காக உழைத்த அத்துணை நல்ல உள்ளங்களையும் எங்கள் விழாக்குழுவின் சார்பிலே மீண்டும் ஒரு முறை நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏதோ இந்த புத்தக திருவிழா வந்தோம் சென்றோம் என்று இல்லாமல் நாமும் தமிழுக்காக தொண்டு செய்ய வேண்டும், தமிழ் வாழ வேண்டும். இந்த தாராபுரம் மண்ணிலே, அதாவது ஒருவான சோத்துக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வார்கள் அல்லவா, இங்கு வந்திருந்த கடைசி கூட்டம் குறைவாக இருந்தாலும் இவர்கள் சீரிய கூட்டம், சிங்க கூட்டம், இவர்கள் மகிழ்ச்சியின் கூட்டம், தமிழை வாழ வைக்கும் கூட்டம். அதனால் தமிழ் வாழும், தமிழ் வாழும். எங்கள் புத்தக திருவிழா விழாக்குழுவின் சார்பிலே இதை தலைமையேற்று நடத்திய மருத்துவர் ஐயா அவர்களுக்கும், செயலர் கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும், மற்ற அனைத்து நற்சான்றோர்களுக்கும் இந்த விழாக்குழுவின் சார்பிலே மீண்டும் ஒரு முறை நன்றிகளை பணிவோடு தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறோம். நன்றி. இதைத் தொடர்ந்து வாழ்க நிரந்தரம். வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே. வானமலர்ந்ததனைத்து மலர்ந்து வன்மொழி வாழியவே. ஏழ்கடல் வைப்பினில் தன் மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. வணக்கம்.